ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, கமர்ஷியல் பில்டிங் வாங்கலாம், ஆனால் அந்த இடத்துல எவ்வளவு வாடகை, அதாவது ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒருத்தர் பில்டிங் வாங்குறாங்க அப்படின்னா, குறைந்தது 2 லட்ச ரூபாயாவது பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வரணும். அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு கட்டுப்படியாகும். இதைத்தான் எல்லாருமே யோசித்து பண்ணுவாங்க. அப்படித்தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் பில்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளவு ரேட்டு, எவ்வளவு ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்குது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னை ஈக்கடுத்தாங்கில் இருக்கக்கூடிய ஒலிம்பியா டெக் பார்க், அதை தாண்டினோம்னா கத்திப்பாரா பிரிட்ஜ் வரும். கத்திப்பாரா ஃப்ளைஓவரை தாண்டி நேராக போனோம்னா ஆதம்பாக்கம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆதம்பாக்கத்தில் தாங்க இருக்குது. ஆதம்பாக்கம் பஜார் ரோட்டில் ஃபுல்லாக பிஸியான ஏரியா தான். அந்த ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி. இந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 சதுரடிங்க. இந்த 3500 சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. புத்தம் புதிய கமர்ஷியல் பில்டிங்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க்கு மட்டும்தான் முடியணும். அண்டர் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கமர்ஷியல் ரெண்டல் முக்கியமான கார்பரேட்டுக்கு வாடகைக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஃபார்மசி, அதே மாதிரி ஜிம்முனா நல்ல அருமையான ஒரு கார்பரேட் ஜிம்மு தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 3,75,000 ரூபா வாடகைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பில்டிங் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் அவங்க வேறு ஒரு டைப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஃப்ளோர் சீலிங் கிடையாதுங்க. அவங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வாடகைக்கு கொடுக்குற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குதுங்க. ஆதம்பாக்கம் ஏரியாவில் பஜார் ரோட்டில் ரெண்டல் இன்கமோட கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக இந்த கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக செட் ஆகும். ஏன்னா இது ஆதம்பாக்கம் பஜார் ரோட்லேயே இருக்கங்காட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க. அது ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வரோம் தெளிவாக. அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாது. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இடம் பார்க்கணுன்னா, ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை அனுப்பிச்சி வரோம். ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் காட்டுவாங்க. உங்களுக்கு அந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட நீங்களே நேராக ரேட்டை உட்காந்து பேசுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட விலையை அந்த பில்டிங்கோட உரிமையாளர் எங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னார்னா 7,65 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 7,65 லட்ச ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. தாராளமாக ரேட்டை குறைச்சி தர சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஓனர் மீட்டிங் தரோம். நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு விலங்குமே இல்லை, தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு.
பக்காவாக பில்டிங் பிளான் அப்ரூவ்டு வாங்கி தான் கட்டியிருக்காங்க. லிஃப்ட்டு வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க, ஆனால் லிஃப்ட் ஒன்றும் வைக்கல. அது லிஃப்ட் வந்து வச்சு தரதா அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதம்பாக்கம் பஜார் ரோடு எவ்வளோ பிஸியான ரோடுங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது இல்லாமல் இந்த பில்டிங்கோட உரிமையாளர் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணது, அதாவது ரெண்டலுக்கு கொடுத்தது கார்ப்பரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டல் இஷ்யூஸும் வந்து வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு எப்போவுமே வராது அப்படிங்கிறத எங்கள் கருத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.